நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியங்கள் பயங்கரமானதாக இருக்கும் என்பதை போல விஜய் கூட இருந்து கொண்டே விஜயை தாவேக்காவை வெல்ல விடாமல் இல்ல அந்த கட்சி அதிக வாக்களை பெற்றாம பார்த்துக் கொள்வதுதான் ஆதவர்ஜனோட வேலை. ஆதவர்ஜனா ஒரு ஸ்லீப்பர் செல்லு, திமுகவோட ஒரு முக்கியமான ஆள் தான் இவரை இயக்குறாரு, உங்க கூட இருந்தே உங்களுக்கு துரோகம் பண்றதா அவருடைய வேலைன்னு சொல்லி ஆதவர்ஜனாவுடைய மச்சான் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை போட்டிருந்தாரு. அந்த அறிக்கை ரஜினிகாந்துடைய இந்த அறிக்கை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது யாருக்குமே ரியாக்ட் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவர்ஜனா ரியாக்ட் பண்ணாருக்கும் போது ஆதவர்ஜனா சீண்டி விட்டு தேரை இழுத்து, அதாவது விஜய்ங்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காரு. நீ கரூர்ல அடிவாங்க மட்டும் பத்தாது, கண்டவண்டி அடிவாங்க. நீ சிபிஐ அடிவாங்க மட்டும் பத்தாது, இந்தா சின்ன சின்ன பசங்கிட்ட அடிவாங்க. நீ அஜித் ரசிகிட்ட அடிவானா மட்டும் பத்தாது, இந்தா ரஜினி ரசிகிட்ட அடிவாங்க. இவங்க கூட இருந்தா நீ வீதிக்கு வீதி தர்மடி வாங்கணும்னு வெளிவர சொல்றாரு. அது மாதிரி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இத பேசுனா நிச்சயமா ரஜினிகாந்த் ரியாக்ட் பண்ணுவாரு, ரஜினிகாந்த் ரசிகர்கள் ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது ஆதவர்ஜனாக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தோம் இதை பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு உள்ளடி அரசியல் இருக்கு என்பதுதான் எல்லாரும் சொல்லுகிற செய்தி.